Hello, I'm Radhika, counseling psychologist. மனநல ஆலோசகர். Come, let's talk. முதல்ல மனநலம்னா என்ன? இதை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட உடல் நலத்தோட ஒப்பிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உடல் நலம்னா என்ன? ஜுரமே கிடையாது, எனக்கு ஜுரமே வராது, இல்லை எனக்கு தலைவலி வயிற்று வலி எதுவுமே வராது, இப்படியா? இல்லை இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு ஜுரம் வரும், அப்பப்போ தலைவலி வரும், பல்வலி வரும், நிறைய உடல் உபாதைகள் வந்துட்டு போகும். பட் எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக வருது? அடிக்கடி வருதா, இல்லை எப்பயாவது நேச்சுரலாக ஒரு தரம் வருதா? அப்புறம் எந்த இன்டென்சிட்டியோட வருது, எவ்வளவு தீவிரமாக அது நம்மளை தாக்குது? அடுத்தது ஒரு முறை நம்மளுக்கு வர ஜுரத்துக்கோ உடல் குறைவுக்கும் அடுத்த முறை வரத்துக்கும் உள்ள இடைவெளி என்ன? அதாவது ரெக்யூபரேட்டிங் பீரியடும் ரொம்ப முக்கியமானது. நம்ம எவ்வளவு சீக்கிரம் இந்த உடல் உபாதையிலிருந்து எழுந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறோம், ரைட்? ஸோ ஹெல்தி பர்சன்னா என்ன? இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகளுமே வராதுங்கிறது கிடையாது. வந்துட்டு போகும், இயல்பாக எல்லாருக்கும் வரா மாதிரி காய்ச்சல் ஜுர தலைவலி எல்லாம் வரும். ஆனால் அதோடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும், இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம ரெக்யூப்ரேட் ஆகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறது அந்த அவகாசம் குறைவாக இருக்கும். கரெக்டா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம மனநலத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னா கவலையே கிடையாது, வருத்தமே கிடையாது, பயம் கிடையாது, கோபம் கிடையாது. இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? நம்மளுக்கு கவலை, வருத்தம், பயம், கோபம் வரும். அதுதான் இயல்பு. மனுஷனும் பிறந்துட்டா இந்த உணர்ச்சிகள் இருந்து தான் ஆகும். எப்படி நம்மளுக்கு ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு உணர்ச்சியோ, சேட்னஸ் இஸ் இயல்பான உணர்ச்சி. இல்லவே இல்லாமல் இருக்கணுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். கோபமே வராத மனுஷனே கிடையாது. பட் நம்ம இந்த உணர்ச்சிகளில் அப்படியே மூழ்கி போயிடாம, அதாவது நம்முடைய அன்றாட வாழ்க்கை கூட கவனிக்க முடியாமல் ஒரேடியாக சேட்னஸ் இருக்குது, இல்லைன்னா அடிக்கடி அந்த ஆங்கர் அவுட் பர்ஸ் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக வயலண்ட்டாக ஆங்கர் அவுட் பர்ஸ் வருது, பயம் ரொம்ப பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு பயம் இருக்குது, இல்லைன்னா கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு உளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை கூட சரியாக கவனிக்க முடியாமையோ, இல்லைன்னா நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்கிற அளவுக்கு நம்மளுடைய உணர்ச்சிகள் தடையாக இருக்குன்னா தென் there may be an issue. பட் உணர்ச்சிகள் இருக்கிறது ரொம்ப சகஜம். ஸோ இதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம்? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் சவால்களை நம்மளால் சமாளிக்க முடியுது. ஐ எம் ஏபிள் டு கேரி ஆன் மை டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஐ எம் ஏபிள் டு ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் பீப்புள். இதுதான் மனநலத்துக்கு அடையாளம். ஐ எம் வெரி ஃபங்க்ஷனல் அண்ட் ஐ ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது மனநலம். எப்படி உடல் நலம் கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது உணர்ச்சிகள் இருக்கும், ஆனால் அந்த உணர்ச்சிகள் என்ன ரொம்ப பாதிக்காத அளவு நான் என்னுடைய வாழ்க்கையை சமாளிச்சுட்டு போக முடியுது, அப்படிங்கிறது தான் மனநலம். ஸோ மனநலத்தை பாதுகாக்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக ஒன்று எடுத்துக்கிட்டோம்னாக்கா மனம் திறந்து பேசுவது. ஸோ இந்த வாரம் நம்ம மனம் திறந்து யார்கிட்டையாவது பேசுறது எவ்வளோ முக்கியம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டானாக்கா நம்மளுக்கு இப்போது ரொம்ப ரொம்ப பழக்கமான பதில் மறுபடியும் ஃபைன், ஹவ் ஆர் யூ டூயிங், அவ்வளோதான். ஸோ திருப்பி அதே கேட்குறது தான் நாகரீகம், அதே நம்ம வழக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம நடைமுறையில் ஊறி போயிருக்குனாக்கா இந்த கேள்வியை நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்க, நம்ம கூட பிறந்தவங்களோ இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட நம்ம இதே பதில் தான் சொல்கிறோம். கொஞ்சம் அதை இல்லை ஒரு 2 நாளாக அடிக்கடி ஒரு எரிச்சல் வருது, என்னன்னு தெரியல, இல்லை கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒரு வாரமாக, நல்லா நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கே அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. ஸோ தட் மச் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள் அபவுட் டீலிங் வித் இமோஷன்ஸ். ஸோ இது எங்கே போய் இப்போது முடிஞ்சிருக்குனாக்கா நம்ம சொசைட்டியில் நிறைய பேர் யாராவது நம்மக்கிட்ட கொஞ்சம்
அக்கறை எடுத்துக்கிட்டு மனசு திறந்து கேட்க மாட்டாங்களா? ஸோ ஏன் நீ டல்லாக இருக்க, டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஏன் முகம் வாடி இருக்கு, என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லு அப்படின்னு அக்கறையாக கேட்க மாட்டாங்களான்னு பல பேருக்கு மனசு தவிக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா, ஒரு சுனிதான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற அந்த காலேஜில் அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க காலேஜில் மட்டும் இல்லை, ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதிகப்படியாக யார்கிட்டையும் போய் வெளிப்படையாக பேசுகிற பழக்கம் இல்லை. அண்டு நாளடைவில் இதுவே ஒரு விதமான சோஷியல் ஆங்ஸைட்டியாக அவங்களுக்கு டெவலப் ஆகிடுது. ஸோ நோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஷி டிடன்ட் ஹேவ் எனி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா யாராவது கொஞ்சம் தனித்து ரொம்ப ஜெல்லாகாமல் தனியாக இருந்தாங்கனாக்கா மற்றவங்க அவங்கள வந்து முதல்ல சட்டை பண்ண மாட்டாங்க, இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே புல்லிங்கும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சுனிதா became a victim of bullying by her classmates. இப்போ டீச்சர்ஸ் அங்கே லெக்சரர்ஸ் பார்க்குறாங்க. லன்ச் டைமில் கூட இந்த பொண்ணு வந்து கேன்டீன் மற்றவங்களோட போகாமல் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கே, இதெல்லாம் பார்த்தாங்க. பட் இதை வந்து அவங்க வந்து என்னம்மா, வாட் இஸ் ஹேப்பனிங், சம்திங் பாதரிங் யூன்னு யாருக்கும் கேட்கவும் தோணலை. ஒருவேளை நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். வீட்டில் எப்படின்னாக்கா அப்பா வந்து ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் கரெக்டாக பண்ணுவார். பட் அவருக்குமே வந்து ஓப்பனாக யார்கிட்டையும் பேசுகிற சுபாவம் கிடையாது. அம்மா கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி காலேஜ் போகிறதுக்கே பிடிக்கல, எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நீ என்ன காலேஜுக்கு படிக்க தானே போகிற, ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு ஊர் சுத்தாமல் இருக்கிறது பெட்டர், நீ உண்டு உன் படிப்பு உண்டுன்னு இருன்னு அவங்களுடைய அபிப்பிராயம். ஸோ சுனிதாவோட ஒரு பெரிய ஒரு மனக்குறைனே சொல்லலாம். ஒரு நாள் கூட யாரும் அவங்கக்கிட்ட ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்து கேட்டு பதிலுக்கு வெயிட் பண்ணி அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்கல. சம்டைம்ஸ் யார்கிட்டையாவது நம்ம மனபாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி பேசுறது சில பேருக்கு இட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். ஸோ உயிர் வாழறதுக்கும் உயிரை எடுத்துக்கிறதுக்குமான வித்தியாசம். Very fortunately, Sunita chose to talk and it made a world of difference for her. So what are we dealing with here? சுனிதாவோட பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உலகத்தையே அவங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியுமா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போய் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் அவங்கள இன்க்ளூட் பண்ணணும், புல்லிங் பண்ணக்கூடாது, இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா? அதாவது மற்றவங்கள்லாம் மாறி என்னை சரியாக நடத்தினாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு அப்போ தான் மன அமைதி இருக்கும்னாக்கா தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்றைக்குமே அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போய்டுது. ஸோ வெளி சிச்சுவேஷனை நமக்கு சாதகமாக மாற்றுறது வந்து எப்போவுமே சாத்தியம் கிடையாது, வெரி ரேர். ஸோ வாட் இஸ் பாசிபிள்? வாட் கேன் பி டன் இஸ் she can change the way she was letting the world affect her. அதாவது அவங்கள எப்படி இந்த சிச்சுவேஷன் பாதிக்குது அதை வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணாதபடி, அவங்களுடைய டெய்லி லைஃப் அஃபெக்ட் ஆகாதபடி, அவங்களுடைய பொட்டென்ஷியலும் அவங்களுடைய டேலண்ட்ஸும் அவங்களுடைய லைஃப்பை என் லைஃப்பை நான் நல்லா லீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனும் குறையாதபடி அவங்கள தயார் பண்ணிக்கணும். ரைட்? நம்ம மேலே பார்த்தபடி அதுதான் மனநலம் இல்லையா? என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நான் சரியாக எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய பொட்டென்ஷியலை நான் அச்சீவ் பண்ணணும், என் நல்லபடியாக என் ரிலேஷன்ஷிப்பை ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நாட் லெட்டிங் சச் சிச்சுவேஷன்ஸ் அஃபெக்ட் மீ. ஓகே, தட் இஸ் மனநலம். பட் இதை எப்படி கொண்டு வருது? ரொம்ப கேட்குறதுக்கு இப்படி தான் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறோம். எப்படி அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? ரைட்? ஸோ there are several steps in this. முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, முதல்ல வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விதமான இமோஷன்ஸ் எனக்குள்ளே ஏற்படுத்துது,
அந்த எமோஷன்ஸ் என்ன விதமான எண்ணங்களை எனக்குள்ள தூண்டுதுன்னு நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ முதல்ல அந்த எமோஷன்ஸும் எண்ணங்களையும் என்னன்னு நான் முதல்ல கற்றுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு பட் அடிப்படையாக இப்போ என்னன்னு பார்த்தோம்னாக்கா அந்த எமோஷன்ஸோட முக்கியத்துவமே நம்மள பல பேருக்கு புரிஞ்சுக்கல. டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு ஏற்படுற இந்த உடல் உபாதைகள் சொல்கிறோம் இல்லையா, நம்ம வி டேக் ஆல் ஸ்டெப்ஸ். அதாவது அதுக்கு தலைவலினா ஒரு பாம் போட்டுப்போம், ஒரு மாத்திரை போட்டுப்போம், இல்லை மற்றவங்க கிட்ட அதை பற்றி கூட எனக்கு இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இஃப் இட் இஸ் அ ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் நம்ம ரொம்ப ஹாப்பியாக கூட அதை பற்றி பேசுவோம். வி லைக் டு டிஸ்கஸ் அபவுட் ஹர் ஃபிசிக்கல் எலிமெண்ட்ஸ். பட் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மனசுக்கும் நிறைய அடி விழுது, நிறைய வலி ஏற்படுது இல்லையா? பட் அண்ட் நிறைய நேரம் இந்த உடல் உபாதைகளுக்கு காரணமே இந்த மனவலி தான். பட் இதை நம்ம கவனிக்கவே பயப்படுறோம். அதை யார்கிட்டையாவது சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறோம். நிறைய காரணம் இருக்குது இதுக்கு. ஸோ அதை பற்றி பேசினா தான் எனக்கு இன்னமும் ரொம்ப டல்லாகிடுது, அதை பற்றி நான் பேசாமே இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், மற்றவங்ககிட்ட பேசி என்ன போகிறது, ஏன்னா அவங்களால என்னுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்னை இன்னமும் அவங்க வீக்னு நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். சில பேர் என் ஃபேமிலி பற்றி இது தப்பாக நினைக்கலாம் அவங்க அப்படின்னு. ஸோ பல காரணங்களுக்காக நம்ம இந்த மனசில் ஏற்படுற இந்த வலிகளை அப்படியே போட்டு அமுக்கி சீல் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இந்த காரணங்களில் ஓரளவு உண்மையும் இருக்குது அவங்க சொல்கிறது. இட் இஸ் நாட் டோட்டலி இன்வேலிட். முதல்ல மற்றவங்களால நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப சரி. நோபடி கேன் சால்வ் அவர் ப்ராப்ளம்ஸ். பட் அவங்க சால்வ் பண்ணணுங்கிறது கிடையாது. மனம் விட்டு நம்ம பேசும்பொழுது தான் நமக்கே அந்த பிரச்சனையை குறித்து ஒரு தெளிவு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. தட் மே பி த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஹியரிங் த ஹோல் ஸ்டோரி அவர் செல்வ்ஸ். நம்மளே ஆரம்பத்துலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்பொழுது தான் நம்மளுக்கே அதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் ஹவு வி ஆர் எக்ஸாக்ட்லி ஃபீலிங், ஹவு இட் இஸ் அஃபெக்டிங் அஸ், ஹவு இட் ப்ராபப்ளி ஐ கேன் திங்க் டிஃப்ரெண்ட்லி, இப்படி கூட தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது தான் நம்மளுக்கே அது குறித்து பல கோணங்கள் தென்படும் இல்லையா? பல ஆங்கிள்ஸ்லேருந்து நம்ம பேச ஆரம்பிப்போம் ஒருத்தர்கிட்ட மனம் விட்டு பேசும்பொழுது தான். ஸோ தெளிவு கிடைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒருத்தர்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசும்பொழுது. ரெண்டாவது அப்ஜெக்ஷன் அவங்க ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாங்க. வெரி ட்ரூ. நிறைய பேர் தவறான அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் சொல்லலாம், நான் இதான் அப்போவே சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டி பேசலாம். இல்லைன்னா இன்னும் சில பேர் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபத்தை அதை ஊதி பெருசு பண்ணுற மாதிரி சைட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு தவறான அட்வைஸும் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. ஸோ மனம் விட்டு பேசுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் யார்கிட்ட பேசுகிறோங்கிறதும் இருக்கு. ஒரு கவுன்சிலிங்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்கிட்ட வர பல கிளைண்ட்ஸ் கிட்ட நான் அடிக்கடி இந்த உண்மை சொல்லுவேன். இட்ஸ் லைக் சப்போஸ் சாந்திங்கிற ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வைங்க. இட்ஸ் லைக் டூ சாந்திஸ் சிட்டிங் டுகெதர் அண்ட் லுக்கிங் அட் ஹர் லைஃப் ஜேர்னி. ஸோ சாந்தியாகவே மாறி நான் அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய நேச்சர், குடும்ப சூழல், வளர்ந்த விதம், அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்களுடைய பிரச்சனைகளை அணுகணும். ஸோ அப்புறம் தான் நம்ம செஷனையே நாங்கள் தொடர்வோம். ஸோ இப்படி உங்கள் உணர்வுகளை உங்களை மாதிரியே யாரால் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது புரிஞ்சுக்க முடியுமோ அவங்கக்கிட்ட பேசுகிறது நல்லது. அப்படிப்பட்டவங்க தான் உங்களை ஒரு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நம்ம மனசு விட்டு பேசும்பொழுது அடிமனசில் இருக்கிற பல நம்ம வல்னரபிள் எமோஷன்ஸையோ அந்த எண்ணங்களையோ நடந்த விஷயங்கள்
அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம். அதை வச்சு நம்மளையோ நம்ம ஃபேமிலியோ அவங்க எடை போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டல் அண்ட் எம்பத்தட்டிக் பர்சன்ஸ் அவங்க கிட்டக்க மனம் விட்டு பேசும்பொழுது அவங்க உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு நல்ல வடிகாலாக அமைய முடியும். உங்களுக்கும் ஒரு தெளிவு, அந்த பேசுவதன் மூலம் ஒரு தெளிவு கிடைச்சா நல்லது. ஸோ கண்டிப்பாக மனம் விட்டு பேசுங்க. மனசை அழுத்துகிற பல விஷயங்கள் முதல்ல லேசாகும், தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து பேசுங்க. நெக்ஸ்ட் வீக் உணர்ச்சிகள் பற்றி இன்னமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எமோஷன்ஸ் அப்படின்னா என்ன, ஏன்னா அதை பற்றி மேலே சொன்ன மாதிரி எமோஷன்ஸை டீல் பண்ணுறதுக்கு, அதை பற்றி பேசுகிறதுக்கே நிறைய தயக்கம் இருக்குது நம்மளுடைய சொசைட்டியில். அதை பார்க்குறதுக்கு பயம் இருக்குது. அதை முதல்ல எப்படி அணுகிறது, எப்படி அவேர்னஸ் அதை குறித்து ஏற்படுத்திக்கிறது, அது அப்புறமா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத நம்ம படிப்படியாக அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.